புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை யோபுடைய வாயிலிருந்து பேசப்பட்ட போது சுற்றி இருக்கிற யாருக்குமே புரியல. சுற்றி இருக்கிற யாருக்குமே இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியல. அவனை சுற்றி அவனுடைய சிநேகிதர்களுடைய கூட்டம் இருக்கு, பக்கத்துக்காரங்களுடைய கூட்டம் இருக்கு, உறவினர்களுடைய கூட்டம் இருக்கு, அவனை வேடிக்கை பார்க்கிற ஜனங்களுடைய கூட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அத்தனை பேருக்கு நடுவில் ஒரு வேடிக்கை பொருளை போல யோபு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நிறைய பேர் யோபுவை பரிகசிக்கிறாங்க, நிறைய பேர் யோபுவை ஏளனம் பண்றாங்க, நிறைய பேர் யோபுவை வேதனைப்படுத்துறாங்க. சப்போர்ட்டபிளாக யாரும் இல்லை. இப்போ அவனை விட்டுருப்பான் அப்படின்றது யாரும் கிடையாது. ஒரு பக்கம் அவன் மனைவி பிள்ளைகளை இழந்துட்டான், ஒரு பக்கம் ஆஸ்திகளை இழந்துட்டான், ஒரு பக்கம் வேலைக்காரர்களை அவன் சேர்த்து வச்சவைகள் எல்லாம் இழந்துட்டான், ஆஸ்திகளை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். தனிமரமாக நிற்கிறான். தன்னுடைய திடகாத்திரமான சரீரத்தையும் இழந்துட்டான். அவனுடைய சரீரத்தில் ஆங்காங்கே உள்ளே இருக்கிற எலும்புகள் எல்லாம் வெளியில் தெரியக்கூடிய அளவிற்கு அது பொத்தலான சரீரத்தை போல இருந்துதான். அவனுடைய சரீரத்திலே ஆங்காங்கே புழுக்கள் அப்படியே மேய்ந்து கொண்டு இருந்துதான். அது ஒரு கொட்டங்கச்சி எடுத்து சுரண்டுவானா, சுரண்டி அந்த சதைகள் எல்லாம் பிட்டு கீழே விழுமா. அதை ஏளனமாய் பார்க்கிற ஜனங்கள் இருந்தாங்க, கிண்டல் பேசி பரிகசித்து பேசுகிற ஜனங்க இருந்தாங்க. இப்படிப்பட்ட கூட்டம்லாம் அவனை சுற்றி நிற்குது. அத்தனை கூட்டத்துக்கு மத்தியிலும் அவன் என்ன சொல்கிறான்? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இது யாருக்கும் புரியல. பைத்தியகரா. யோபுக்கு அடுத்த வச்ச பேர் என்னது? பைத்தியகரா. ஏதோ பேசுகிறான் பைத்தியம் மாதிரி. அவன் இருக்கிற பிரச்சனைக்கும் இவன் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு பக்கம் சொந்தக்காரங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு பக்கம் ஊர் ஜனங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்க வந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவனை சென்டரில் உட்கார வச்சு 4 திசையில் இருந்தும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இவன் பலவீனத்திற்கு மத்தியில் பேச முடியல, 4 பேருக்கு பதில் சொல்ல முடியல. இங்கே ஒருத்தன் கேட்குறப்ப அங்கே ஒருத்தன் கேட்குறான். 4 பேரையும் திரும்பி அவனால் மேனேஜ் பண்ண முடியல. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிற போது எல்லாருடைய வாயையும் ஒரே ஒரு வார்த்தையில் எப்படி அடைக்கிறதுன்றது பார்த்தான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒருத்தன் எப்ப செத்து போவேன்ட்டு கேட்கிறான், ஒருத்தன் கேட்கிறான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட நாண்டு கொண்டு சத்து போயிடுன்றான். ஒருத்தன் சொல்றான் நீ என்ன பாவம் பண்ணியோ, இன்னொருத்தன் கேட்கிறான் கடவுள் தான் உன்னை அடிச்சிட்டாரு. இப்படி 4 சைட்ல 4 ஜனங்க பேசுறதை கேட்ட உடனே அவனால் என்ன பண்ண முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேளுங்களேன், நான் சொல்றது நல்லா கேளுங்க. இப்போ நம்ம கார்லேயே பழகிட்டோமா? இப்போ ஒரு நேரத்தில் சைக்கிள் கூட இல்லாமல் சுற்றின்னு கிடந்தோம். அப்போ நம்மளை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்க மாட்டாங்க. இப்போ கார்லேயே போயிட்டோமா, சும்மா ஒன்றும் இல்லை, அது வரலாம் அப்படி வாக்கிங் போய் அப்படி வாங்கலேன், ஒரு 10-15 பேராவது யூட்டர்ன் போட்டுன்னு வந்து கேட்பான், என்ன எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்பான். அங்கே போயிட்டு இங்கே வரத்துக்குள்ள ஒரு 10-15 பேருக்காவது பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் நான் அப்படி போனாலே 10 பேர் கேள்வி கேட்குறான். யோபுவை குறித்து வாசிக்கிற போது அவன் சம்பூர்ணமானவனா, அவன் செல்வ பெருக்குள்ளவனா, அவன் அந்த ஊர்லேயே அவன் தான் பெரிய பணக்காரனா, கோடீஸ்வரனா, பெரிய பணக்காரனா. அவன்கிட்ட இருந்த ஒட்டகங்களும், அவன்கிட்ட இருந்த கழுதைகளும், அவன்கிட்ட இருந்த மாடு, அவன்கிட்ட இருந்த வேலையாட்கள், அவன்கிட்ட இருந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வேறு யாருக்குமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் அவன் இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லிங்க? அப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் இழந்து
எல்லாரும் பரிகசிக்கக்கூடிய ஒரு நிலையில சென்றா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்க, எப்படிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. அவன் யாரா இருந்தாலும் சரி, யோபு என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். யோபுவால பதில் சொல்ல முடியல. எத்தனை பேருக்கு பதில் சொல்லுவான்? அவன் கடைசியில் பார்க்குறான், இதெல்லாம் ஆவாதரான்றான். ஒரே வார்த்தை, நான் ஒன்று சொல்றேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எந்த யோபு உடைஞ்சு போயிட்டான், எந்த யோபனுடைய வாழ்க்கை நசுங்கி போச்சு, எந்த யோபனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எந்த யோபனுடைய வாழ்க்கை இனி முளைக்காது, எந்த யோபனுடைய வாழ்க்கை பட்ட மரமா போச்சு சொல்லி இத்தனை பேர் என்னை சுத்தி நின்று பரிகசிச்சுட்டு இருக்கிறீங்களோ, அத்தனை பேருக்கு முன்னாடி இந்த யோபுவை உயர்த்துகிற தேவன் உயிரோடு கூட இருக்க. கையை தட்டி, தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையில் அச்சாம்பர் ரிப்பீட், ஒரே ஒரு வார்த்தையில் போட்டுட்டான். என் தெய்வம் என் கூட இருக்கிறாரு, என் ராஜா என் கூட இருக்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த வார்த்தை. சில நேரத்தில் வந்துட்டு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பிசாசு வந்து இயேசுனிடத்துல நிறைய கேள்விகளை வைக்கிறான். அவர் சொன்னது நறுக்குன்ற ஒரு வார்த்தை வச்சாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பரீட்சை பாராது இருப்பாயாக. ஒரு ரொம்ப வளவளெல்லாம் பேசல. நான் யார் தெரியுமா? நான் தேவனுடைய குமாரன், அவர் தான் என்னை அனுப்புனாரு. என் கையில் என்ன பவர் இருக்கு தெரியுமா? நான் அடிச்சனாக்கா என்னாவ தெரியுமா? அதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சொல்றேன், வீண் வார்த்தைகளை அளப்பாதிருங்கள். யோபு பார்க்குறான், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். நீ எதெல்லாம் என் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் தொடங்குகிறதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு இருக்கிறாரியா, உயிரோடு கூட இருக்கிறாரியா. என்ன வார்த்தைங்க! எப்பவுமே சொல்லணும், உன் வாழ்க்கையில் ஒன்று உருக்குலைந்து போகிற போது உன்னை பார்த்து யார் பரிகசித்தாலும் சரி, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை பார்த்து யார் பரிகசித்தாலும் சரி. எனக்கு தெரிந்த நல்ல ஒரு கூட்டம், நல்ல சகோதரருடைய கூட்டம் இருந்தது. ஒரு தாய்க்கு 5 பிள்ளைகள் இருந்தார்கள். 5 பிள்ளைகளில் ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் தான். அந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு கடவுள் ரொம்ப சிநேகித்தார். அவனை ரொம்ப சிநேகித்தார். எல்லாவரை காட்டிலும் ரொம்ப கொஞ்சம் பின்னால் தான் இருந்தான். அவன் கடவுள்கிட்ட கேட்டான், ஆண்டவரே எதை கொடுத்தாலும் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும்னா. அப்போ அவனை எல்லாருமே வந்து அவனை அற்பமாக தான் பார்ப்பாங்க, அற்பமாக தான் பார்ப்பாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுற, ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஜெபம் பண்ணி ஒரு 2 வீலரை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஒரு அற்புதமான ஒரு வண்டியை கொடுத்தாரு. அந்த வண்டியை வாங்கின உடனே எல்லாம் அவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தாங்க. ஊரில் வளர்தில் இல்லாத பொல்லாம் அதை வண்டி வாங்கிட்டான் அப்படின்ட்டு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க. இவன் ஒன்றையும் கண்டுக்கலை. கடவுள் கொடுத்தார், கடவுள் கொடுத்தார், கடவுள் கொடுத்தார், இதை தான் சொல்லிகிட்டே இருப்பான். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சமீபத்தில் அவன் ஒரு இடத்துல போயிட்டே இருக்கிற போது ஒரு பணக்கார ஒரு BMW கார், அந்த கார்காரன் என்ன பண்ணிட்டான், இந்த வண்டியை வந்து இடித்து இந்த வண்டி வந்து அப்பளம் மாதிரி ஆகிப்போச்சு. இவன் மட்டும் அற்புதமாய் பாதுகாக்கப்பட்டான். அப்போது அந்த வண்டியை என்ன பண்ணாங்கனாக்கா, ஒரு டாடா ஏஸ் வண்டியில் அந்த வண்டியை போட்டு இவன் வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஸ்டேஷனுடைய இதெல்லாம் முடித்த உடனே அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே இவன் கூட பிறந்த 4 பேரும் அவனுடைய உறவினர்கள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து சிரித்து இவனை கிண்டல் பண்ணாங்க, ஏளனம் பண்ணி சிரித்தாங்க. ஒரு வண்டி ஒன்றும் இல்லாமல் வண்டி வாங்கிட்டான். அந்த வண்டியை வாங்கிட்டு என்ன ஃபிலிமு காட்டினாம்பா அவன். கடைசியில் பார்த்தியா என்ன ஆச்சு? பார்த்தியா ஒரு வண்டி கூட இல்லாமல் போச்சுன்னா. இவன் அப்படியே அந்த வார்த்தைகளை கேட்டு நொறுங்கி போனான். அவன் 2 கரத்தையும் உயர்த்தி சொன்னா, என் ஆண்டவர் கொடுத்த வண்டி தான் நொறுங்கி போச்சு, இந்த ஜீவன் நொறுங்கி போல என்னை கர்த்தர் பாதுகாத்தார். ரொம்ப சந்தோஷமா சொன்னான். எல்லாம் அவனை பரிகசிச்சாங்க. அடுத்து திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஒரு வசதியான ஒரு மனிதன் அந்த வீட்டின் அருகே வந்தார். இந்த மனுஷனுடைய பெயரை சொல்லி விசாரித்தார். உடனே அவங்க என்ன சார்ன்ட்டு கேட்குறாங்க. எங்கம்மா இந்த தம்பி எங்கம்மான்ட்டு கேட்டிருக்காரு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, அவர் வேலைக்கு போயிருக்காரு.
எப்படி போயிருக்கிறாரு? அவர் வண்டி ஒன்று இருந்தது, ஆக்சிடென்ட் ஆச்சு, நடந்து போயிருக்காரு. நாங்கள் அவனை பார்க்கணும், என் பொண்ணு மேலே வந்து இடிச்சிட்டான் அவன். உடனே இவங்கெல்லாம் சொல்கிறாங்களாம் சேர்ந்து, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், நீங்கள் கொடுங்க, அவனுக்கு வண்டியில் ஓட்ட தெரியாது, அவனுக்கு அவன் மேலே தான் தப்பாக இருக்கும். எல்லாருமே சொன்னாங்களாம். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே சொன்னாங்களாம், எல்லாருமே அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களாம். கடைசியில் அந்த மனுஷன், நான் எத்தனை மணிக்கு வருவேன்ட்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கெல்லாம் போயிட்டு கரெக்டாக அந்த மனுஷன் வரும்போது அந்த வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்த உடனே இவங்க எல்லாமே அவனை பார்த்து சொல்கிறாங்க, யாரோ உன்னை இது பண்ண போகிறாங்க, போலீஸில் உன்னை மாட்டி விட போகிறாங்கன்னாங்களாம். அதுக்கு இவன் சொன்னா, நான் என்ன தப்பு பண்ண என்ன இது பண்ணுறதுக்குன்ட்டு கேட்டாங்களாம். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அந்த மனுஷன் வந்து ஒரு காரோட கீ எடுத்து அந்த தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு, இன்னைக்கு இது நான் உனக்கு கொடுக்குற பரிசாக நினச்சிக்க. நான் உடனே சொல்கிறேங்களேன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ எதை இழந்தாலும் சரி அதை ரெட்டிப்பாய் உனக்கு கொடுக்கிறதற்கு நீ ஆராதிக்கிற ராஜாதி ராஜாவாகிய உன் இயேசு கூட இருக்கிறார். எதை குறிச்சும் பயப்படாத, பயந்துராத. உன்னை நடுங்க வைக்கிறதுக்கு, கலங்க வைக்கிறதுக்கு, உன்னை உடைச்சி போடுறதுக்கு, நொறுக்கி போடுறதுக்கு எத்தனை ஆவிகள் திட்டமிட்டு உனக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் சரி, அவைகளுக்கு மத்தியிலே உன் தலையை உயர்த்தி உன்னை அழகு பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் ஒரு காலம் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாராம். அவ்வளவு விலை உயர்ந்த காரை அந்த தம்பியினுடைய கையில் கொடுக்கிற போது அந்த தம்பி சொன்னார், எனக்கு ஓட்ட தெரியாதுங்க ஐயான்னு சொன்னாராம். அப்போ உடனே அவர் சொன்னாராம், யாரும் தெரிந்து வாங்கிறது கிடையாது, எல்லாம் ஓட்ட கற்றுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு பிறகு அவங்களுடைய கம்பெனிலேயே ஒரு நல்ல சம்பளத்திற்கு நல்ல உத்தியோகத்தை அந்த மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்தாராம். சம்பந்தமே இல்லைங்க, சம்பந்தமே இல்லை. நடந்தவைகள் எல்லாம் வேற, ஆனா தேவன் செய்தவைகள் எல்லாம் வேற. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நடந்து வந்த பாதைகளில உன் தேவனாகி கர்த்தரை அறிகிற அறிவிற்காக எதை இழந்தீர்களோ அவைகளை எல்லாம் இரட்டத்தனையாய் கொடுப்பதற்காகத்தான் நீ ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். ஏன் அவர் உயிரோடு இருக்கிறாரு? என்ன உயர்த்தத்துக்கு, என்ன ஆசீர்வதிப்பதற்கு. எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென், ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய. இரண்டாவது காரியம் சொல்றாரு, நான் உனக்காக மரித்தேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. மரித்ததும் உனக்காகத்தான். இப்ப பக்கத்தில் உங்க எல்லாரும் கைப்பிடிங்களேன், உங்க கைப்பிடிங்களேன், அவங்க முகத்தை பார்த்து சொல்ல, பிறந்ததும் எனக்காகத்தான், மரித்ததும் எனக்காகத்தான், உயிர்த்ததும் எனக்காகத்தான். இப்ப கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உண்மைதானே? எதுவுமே அவருக்காக கிடையாது, எதுவுமே அவருக்காக கிடையாது. அவர் சொல்றாரு, நான் பிறந்ததும் உனக்காகத்தான், நான் மரித்ததும் உனக்காகத்தான், நான் உயிர்த்ததும் உனக்காகத்தான். நீ மதிப்பிற்குரியமையா? நீ ஒரு காட் சொல்றாரு, நீ சொல்றல்ல எனக்கு என்ன தகுதி இருக்கு, நான் எதுக்கு லாய்க்கானவன், எனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நான் மண்ணு, நம்ம என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்ற, நீயா மண்ணு, நீயா மண்ணு. உன் தலைக்கு மேல இருக்கிற தீர்க்க தரிசனம் செத்து போகாது. உன் தலைக்கு மேல இருக்கிற வாக்குத்தத்தம் செத்து போகாது. வசனம் சொல்லு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உன் தலைக்கு மேல நீ மறந்தாலும் மறக்காத ஒரு வாக்குத்தத்தம் உன் தலைக்கு மேல இருக்கு. அது சரியான நேரத்தில் அது பேசும், சரியான நேரத்தில் பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காகத்தான் உயிர்த்தார். எடுத்து வாசிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உயிரோடு கூட இருக்கிறதுடைய நோக்கம் ஒரு கனெக்டிவிட்டியை உண்டாக்குறதுக்கு.
அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் நான் என் பிதாவிலும். ஹலோ, மத்தியஸ்தரை பாருங்க, உங்களை எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. நீங்கள் என்னிலும் நான் என் பிதாவிலும் நிலைத்திருக்கும்படி. இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்திய 28:18-20 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க இந்த பாயிண்ட் நல்லா வச்சுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வசனத்தையும் இப்ப கடைசியாக வாசித்த அந்த வரிகளையும் ஒன்னா சேர்த்து பாருங்க பார்க்கலாம். ஒன்னா சேர்த்து பாருங்க. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. ஓ, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே. ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. யாரும் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திரா வேளையில் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் நீ ஆராதிக்கிற உன் தெய்வத்திற்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அந்த சகல அதிகாரமும் பெற்று கொண்ட தேவன் யார் கூட இருக்கிறாரு? யார் கூட இருக்கிறாரு? புரிய மாட்டேனுது. என் கையில எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறேன். நான் ஏன் கலங்கிட்டு இருக்கணும்? என் கையில எல்லாவற்றையும் செய்வதற்குண்டான அதிகாரம் உள்ள தெய்வம் எனக்கு முன்னாடி வச்சிட்டு இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்த்து கலங்கிட்டு இருக்கிறேன். சகல அதிகாரமும் படைத்தவர் உயிர்த்தெழுந்தவராய் என் கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு இது நடக்காதுன்ட்டு வரத்துக்கு ஒண்ணுமே இல்லை, இது கிடைக்காதுன்னு நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் எனக்காக அவர் செய்கிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவனை கண்டு நகைக்கிறவர்களை பார்த்து, அவனை பண்டு ஏளனம் கண்டு பண்ணுகிறவர்களை கண்டு, அவன் இழந்தவைகளுக்கு முன்பதாக, தோற்று போனவனுடைய சரீரத்திற்கு முன்பதாக, அவனை பரிகசிக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு அவர் செய்கிறதற்கு போதுமானவர். ஆமென். ஒரு 5 காரியம் இருக்குதுங்க அதுல. முதல் காரியம், அவன் இழந்த நம்பிக்கையை அவனுக்கு கட்ட திரும்பவும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இரண்டாவது காரியம், ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உனக்கு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் உன்னை கைட் பண்ண போறாரு. உன்னை கர்த்தர் கைட் பண்ண போறாரு. உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை, ஒரு புஷ்ஷிங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ தளர்ந்து போக மாட்டே, நீ உடைஞ்சு போக மாட்டே. உனக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான தேவன் அவர். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், உன்னுடைய குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாரா. வசனம் சொல்லுது, அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உன் தேவனாகி கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். நான்காவது, அவர் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற தெய்வம். அஞ்சாவது,
உனக்குண்டான நோக்கங்களை சரியாய் நிறைவேற்றுகிற தெய்வம். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஏசப்பா, இந்த யோபு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எல்லாம் தனக்கு கிடைத்திருக்கிற சம்பூர்ணமான நேரத்தில் இயேசு உயிரோடு கூட இருக்கிறான்னு சொல்லலை. அவனுடைய நம்பிக்கை செத்து போய், அவனுக்கு கர்த்தர் கொடுத்தவைகளை எல்லாம் இழந்து போய் தரித்திரத்தின் விளிம்பிலே நிற்கிற போது, ஒரு வார்த்தை பேசுகிறதற்கு கூட பலனில்லாத நேரத்தில் அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றான், என் உறுப்புகளை உருவாக்குவதற்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். நான் இழந்த என் பிள்ளைகளை திருப்பி கொடுக்கிறதற்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். நான் இழந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கிறதற்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். நான் இழந்த வேலைக்காரர்களை, வேலைக்காரிகளை, ஒட்டகங்களை, கழுதைகளை, ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை திருப்பி கொடுக்கிறதற்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுக்கிறதற்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ. எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உன்னதான் பார்த்து கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. நம்பிக்கையுடைய சிறைகளே, இந்த அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன், அதையும் இன்றைக்கே தருவேன். அவர் சமூகத்தை தேடி வந்திருக்கிற இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போறாரு. அடுத்த அற்புதம் உனக்கு நடக்க போகுது. அடுத்த கிருபையை கர்த்தர் உனக்கு செய்ய போறாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் எத்தனை பேர் உனக்கு விரோதமா போராடினாலும் சரி, எத்தனை பேர் உனக்கு விரோதமா எதிர்த்து நின்னாலும் சரி, உன் கர்த்தர் நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் விடமாட்டேன், விடமாட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம்.